திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக வந்த பின்பு ஒரு முக்கிய பொறுப்பை கேட்கிறார். இது போன்ற நபர்களை முக்கிய பொறுப்பு கொடுத்து பாஜகவில் பயணிக்க வைத்தால் இஸ்லாமியர்கள் வாக்குகளும் கிறிஸ்துவ வாக்குகளும் எப்படி பாஜகவிற்கு பாஜக என்றால் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி, பாஜக என்றால் கிறிஸ்துவர்களுக்கு எதிரான கட்சி என்ற பிம்பம் தமிழ்நாட்டில் இருப்பதை உடைக்க வேண்டும். இதுதான் அண்ணாமலையோட நோக்கமாக இருந்துச்சு. திரு உமானந்த் அவர்களுக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கு என்ன உறவு என்று கேட்கிறார். அந்த அம்மாவே சொல்லிட்டாங்களா ஒரு பேட்டியில, எனக்கு மகன் போன்றவர் என்று. இந்த மாநிலத்தில் வாழ்வதற்கே தகுதியற்ற நபர், அதாவது சாக்கடையில் இருக்கும் இந்த புழு இருக்கு பாத்தீங்களா, அதை விட ஒரு கேவலமான ஒரு நபர் தான் இந்த கல்யாணராமன். அவருடைய பேச்சுகள் அனைத்துமே ஒரு நெகட்டிவா, ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு காலகட்டங்களையும் தொடர்ந்து நெகட்டிவ் அவர்கள் குறித்து மிக இழிவாக கீழ்த்தரமாக பேசி அதனால் வரக்கூடிய எதிர்ப்புகள் மூலம் பிரபலமானவர் தான் இந்த கல்யாணராமன். இதற்கு முன்பு சமீபத்தில் பாஜகவை சேர்ந்த கவுன்சிலர், சென்னை மாநகராட்சியில கவுன்சிலரா வெற்றி பெற்ற திரு உமா ஆனந்த் அவங்கள பத்தி எவ்வளவு கீழ்த்தரமா பேசணுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தரமா பேசியிருக்க இந்த கல்யாணராமன் குறித்து, கல்யாணராமன் மீது இதுவரை பாஜக தரப்பிலிருந்து எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்கவில்லை. குறிப்பா திமுக இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தவர் பேசுவாப்ல, அவர் தான் ரொம்ப இழிவா பேசக்கூடியவர், மூன்றாம் தரம் பேச்சாளர் அப்படின்ட்டு பரவலா நம்ம பேசிட்டு வந்தோம். ஆனா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை விட இன்னும் 3-4 மடங்கு ஓவர்டேக் பண்ணி இதற்கு மேல் தமிழகத்தில் ஒரு இழிவான நபர், ஒரு மூன்றாம் தர நபர் இல்லை என்பதை நிரூபித்திருக்கிறார் இந்த கல்யாணராமன். அவர் அந்த வீடியோ நான் போட்டு காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அந்த கல்யாணராமன் யாரு என்ன அப்படின்ற பின்னணியை நம்ம பார்ப்போம். நீங்க கேளுங்க ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை. அண்ணாமலை தன் மனைவியை கூட விற்பான்னு சொல்லியிருக்கேன். அது கூட அண்ணாமலை விமர்சிக்கலாமே தவிர உங்க மனைவி விமர்சிக்கிறது எந்த மனைவியை நான் எங்க விமர்சிச்சு சொல்லுங்க. மனைவி விற்பான்னு சொன்ன வார்த்தையை தவறுதானே சார்? விற்கிறதுக்கான மனோபாவம் கொண்ட கேவலமான ஜென்மம் அண்ணாமலைன்னு சொல்லியிருக்கேன். உனக்கு என்ன குத்துது அதுல? இல்ல சார், என்ன மனைவி கிடையாது. இல்ல என்னதான் சொல்றாங்க, அண்ணாமலை மனைவி கிடையாது, அதெல்லாம் தவறான வார்த்தை. அப்படிலாம் அவர் பேசக்கூடாது. நான் என்னதான் இருந்தாலும் பெண்களை பற்றி ஒரு பொது வெளியிலே ஒரு அரசியல் பெண்களை பத்தி பேசுறேன் சொல்லுங்க. இதற்கெல்லாம் இந்த நபர் கண்டிப்பா தண்டிக்கப்பட வேண்டும். இப்ப முக்தர் எப்படி உள்ள இருக்காரு, பாஜகவை சேர்ந்த ஒரு நிர்வாகிய அவதூறாக பேசியதற்காக, இழிவாக பேசியதற்காக சிறையில் இருக்கிறார் முக்தர். இந்த நபரும் சிறை செல்ல வேண்டும். அதாவது திரு அண்ணாமலை அவர்களை அரசியல் ரீதியாக நீங்க எப்படி வேணா விமர்சனம் பண்ணலாம். அவருடைய குடும்பத்தாரை, அவருடைய மனைவியை இந்த அளவிற்கு இழிவாக பேசக்கூடிய நபர் மீது நிச்சயமாக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதல்ல இந்த கல்யாணராமன்ற இந்த கீழ்த்தரமான நபர் இருக்கார் இல்லையா, இவரால பாஜகவிற்கு ஏதாவது 1% லாபம் என்று கேட்டால் நிச்சயமே கிடையாது, மிகப்பெரிய இழப்பு தான். முதல் கல்யாணராமனுக்கும் அண்ணாமலைக்கும் இடையில ஏன் பிரச்சனை? திரு அண்ணாமலை அவர்களை தொடர்ந்து திரு கல்யாணராமன் எதற்காக இப்படி கார்னர் செய்து தன்னுடைய வன்மத்தை கொட்டி வருகிறார் என்று பின்னோக்கி பார்த்தோமானால் 2019 இருந்து, அதாவது கல்யாணராமனோட அந்த கடந்த கால அரசியலை பார்த்தோம்னால் தொடர்ந்து மத ரீதியாக, அதாவது இன்னைக்கு பாஜக ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிரான கட்சி, அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி. பாஜக வந்துருச்சுன்னா, தமிழ்நாட்டுல வந்துருச்சுன்னா இங்க உள்ள இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்கு தெரியுமா? அந்த மாதிரி ஒரு பிம்பம் வருவதற்கே முக்கிய காரணமே இந்த மாதிரி ஒரு இழிப்பிறவியான கல்யாணராமன் தான். தொடர்ந்து இஸ்லாமியர்கள் குறித்தும், இஸ்லாமியர்கள் தெய்வமாக வணங்கக்கூடிய நபிகள் நாயகம் குறித்து தொடர்ந்து அவதூறு பேசுறது, தொடர்ந்து இழிவுபடுத்துறது. இதற்காக இவர் குண்டாசில் கைது செய்யப்பட்டவர். 2021 கைது செய்யப்பட்டார், 2019 கைது செய்யப்படுகிறார், 2023 கைது செய்யப்படுகிறார். இவர் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா? இல்ல பாஜக ஆர்ப்பாட்டம் நடக்குது, போராட்டம் நடக்குது, பாஜக கட்சிக்காக இவர் போராடி சிறைக்கு சென்றாரா? தொடர்ந்து இங்க ஒற்றுமையா இருக்கக்கூடிய, தமிழகத்தில் ஒற்றுமையாக இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் இந்த ஒற்றுமையா இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் தெய்வமாக வணங்கக்கூடிய நபிகள் நாயகம் குறித்து தொடர்ந்து அவதூறு பரப்பி அதனால் இவர் மத மோதலை உண்டாக்குகிறார் என்பதற்காக கைது செய்யப்பட்டவர். 2021 ஜனவரி மாசம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்த போது கோபிச்செட்டிப்பாளையத்துல திரு நபிகள் நாயகம் அவர்கள் குறித்து மேடையில்
அவதூறாக பேசியதற்காக கைது செய்யப்பட்டார். அப்போது இதே பாஜகவில் இருக்கக்கூடிய திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். இப்படிப்பட்ட ஒரு நபர் திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக வந்த பின்பு ஒரு முக்கிய பொறுப்பை கேட்கிறார். இது போன்ற நபர்களை முக்கிய பொறுப்பு கொடுத்து பாஜகவில் பயணிக்க வைத்தால் இஸ்லாமியர்கள் வாக்குகளும் கிறிஸ்துவ வாக்குகளும் எப்படி பாஜகவிற்கு வரும், எப்படி இஸ்லாமிய மக்களுக்கும் கிறிஸ்துவ மக்களுக்கும் பாஜக மீது நம்பிக்கை வரும். ஆகையால் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக வந்த பின்பு அவருடைய முதல் நோக்கம் மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு. பாஜக என்றால் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி, பாஜக என்றால் கிறிஸ்துவர்களுக்கு எதிரான கட்சி என்ற பிம்பம் தமிழ்நாட்டில் இருப்பதை உடைக்க வேண்டும். இதுதான் அண்ணாமலையோட நோக்கமாக இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது தொடர்ந்து மத ரீதியாக பேசி மத பிரிவினையை உண்டாக்கி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பாஜக என்றால் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி, பாஜக என்றால் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கட்சி என்ற தோற்றம் உருவாவதற்கு முக்கிய காரணமா இருந்த கல்யாண்ராமனை எப்படி திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருக்கும்போது பக்கத்தில் வைத்துக் கொள்வார்? ஆகையால் அவர் புறக்கணிக்கப்படுகிறார் கல்யாண்ராமன். இதன் பின்பு கல்யாண்ராமன் திரு அண்ணாமலைக்கு எதிராக தொடர்ந்து கருத்துக்களை சமூக வலைதளங்கள்ல பதிவு செய்துட்டு வர்றார். அந்த வன்மை தான், அதாவது தனக்கு தகுதியே இல்லாத கல்யாண்ராமனுக்கு உரிய அங்கீகாரம் கேட்க அதற்கு அண்ணாமலை மறுத்ததின் விளைவுதான் இன்று தொடர்ந்து அன்றிலிருந்து, அதாவது எப்ப இவர் பாஜகவில் இருந்து புறக்கணிக்கப்படுகிறாரோ அப்ப இருந்து இப்ப வரையும் தொடர்ந்து தன்னுடைய வன்மத்தை கொட்டி வருகிறார் கல்யாண்ராமன். இவர் இப்ப திரு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை விமர்சனம் செய்கிறார் அல்லவா. இதற்கு முன்பு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மாநில தலைவராக இருந்த போதும் இதே போன்று விமர்சனம் செய்தவர் தான் கல்யாணராமன். அது மட்டுமல்ல, இவர் கூட்டணிக்குள்ளே பெரிய குழப்பத்தை உண்டாக்குனார். இவர் விமர்சனம் செய்யாத ஆட்களில் அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஒரு மத ரீதியாக அவர் இந்துவே கிடையாதுன்னு சொல்லிட்டு மதம் மாறியவர்னு சொல்லிட்டு விமர்சனம் செய்தவர் தான் இவர் கல்யாணராமன். இப்ப இந்த வீடியோக்கு வருவான். திரு உமா ஆனந்த் அவங்களை பேசுறாரு இல்லையா, இதுக்கு பாஜக தலைமையும் மௌனமாக இருக்குது இல்லையா. திரு உமா ஆனந்த் அவர்கள் சென்னை திமுக கோட்டை என்று வர்ணிக்கப்படக்கூடிய சென்னை மாநகராட்சியில தாமரையை மலரச் செய்தவர் திரு உமானந்த் அவர்கள். அதாவது பாஜக வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றிய உமானந்த் அவர்களை பாஜகவை வீழ்ச்சி அடைய செய்யக்கூடிய கல்யாண்ராமன் தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டு வருகிறார். அது எல்லை மீறி. அதாவது அவங்க வயசு என்ன, அது நம்ம வாய் கூசுது. அதனாலதான் அந்த வீடியோ நான் போட்டு காமிச்சேன். அதாவது அந்த கல்யாண்ராமன் பேசின பேச்சை நம்ம வாயிலே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு மகனுக்கும் என்ன உறவுன்னு கேட்கிறார். அதாவது திரு உமானந்த் அவர்களுக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் என்ன உறவு என்று கேட்கிறார். அந்த அம்மாவே சொல்லிட்டாங்களே ஒரு பேட்டியில, எனக்கு மகன் போன்றவர்ன்றது. ஒரு தாய்க்கும் மகனுக்குமான உறவை எவ்வளவு கீழ்த்தரமா கொச்சப்படுத்துற. அதனால வர எதிர்ப்பு மூலமாக தன்னை பிரபலப்படுத்தி கொண்டு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு, அதாவது ஒரு சில குறிப்பிட்ட அண்ணாமலையை பிடிக்காத ஒரு சில தலைவர்கள் மனதில் இடம் பிடித்து மீண்டும் பாஜகவில் பொறுப்பு வாங்கலாம் என்று குட்டிக்கரணம் போட்டுக் கொண்டிருக்கும் கல்யாணராமனை மீண்டும் பாஜகவில் இணைத்து ஒரு முக்கிய பொறுப்புகளை வழங்கினால் இந்த பாஜக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பின்னடைவை தான் சந்திக்கும். இப்பயே பின்னடைவுல தான் இருக்கு. அந்த வகையில் திரு அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவராக வந்த பின்பு பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி, பாஜக கிறிஸ்துவருக்கு எதிரான கட்சி என்ற பிம்பம் பெருமளவு உடைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் இந்த கல்யாண்ராமன் போன்றோர் உருவெடுத்தால் பாஜக மீண்டும் அந்த சிறுபான்மை மக்களின் நம்பிக்கையை இழக்க நேரிடும். அது மட்டுமல்லாம நான் தான் அந்த பேட்டியில சொல்றாரு, திரு உமா ஆனந்த் அவர்களை நான் தான் விவாதத்திற்கு அழைத்தேன்ல, நீங்க கூப்பிட வேண்டியதானே. அதற்கு அந்த நெறியாளர் சொல்றாரு, அவங்க கூப்பிட்டா வரலேன்ட்டாங்க அப்படின்ட்டாரு. அதற்கு விமர்சனம் பண்றாரு, மனிதரோட தனக்கு தகுதியான நபரோட விவாதம் பண்ணலாம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட பாஜகவில் இருக்கக்கூடிய அல்லது மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தரமான நபர்கள், ஒரு நாகரிகமான நபர்கள் யாராவது விவாதம் செய்வார்களா? அது போன்று கல்யாண்ராமன் போன்ற சாக்கடையில் ஊறி கிடக்கும் புழு போன்ற இந்த கல்யாண்ராமன் கூட ஒரு மாநகராட்சி கவுன்சிலராக வெற்றி பெற்று மக்கள் பிரதிநிதியாக மக்கள் நன்மதிப்பை பெற்ற
இன்றும் மக்களால் அந்த பகுதி மக்களால் மயிலாப்பூர் பகுதி மக்களால் போற்றப்படக்கூடிய திரு உமா ஆனந்த் அவர்கள் எப்படி விவாதம் பண்ண வருவார்கள்? மனுஷனோட விவாதம் பண்ணலாம். இந்த மாதிரி சாக்கடியில் கிடக்கும் புழுவுடன் எப்படி விமர்சனம் பண்ணலாம், விவாதம் பண்ணலாம். அந்த வகையில் பாஜக தலைவர்கள், குறிப்பாக பாஜகவில் இருக்கக்கூடிய பெண் தலைவர்கள் இதை நிச்சயமாக கண்டிக்க வேண்டும். கல்யாண்ராமனை கண்டிக்க வேண்டும். பாஜக கல்யாண்ராமனை தூக்கி சுமக்கும் வரை பாஜகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவுதான் ஏற்படும் என்பதை பாஜக தலைமை புரிந்து கொள்ள வேண்டும்.